ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் வித் கர்லி. சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பேசிக் ப்ரோக்ராமிங் வந்து லைன் பை லைனாக வந்து என்ன மீனிங், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் அப்படின்னலாம் வந்து கற்றுட்ருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ், ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் வந்து திங்க் ஆஃப் சம்திங் யூ ஆர் குக்கிங் இன் யோர் கிச்சன். ஸோ இந்த கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஆப்ரேட்டர்ஸ் டூ ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு உரித்தான வேலையை பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்பூன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு பெரிய கரண்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அண்ட் தட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குல்ல. அந்த மாதிரி இங்க வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஒர்க் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுல வந்து பிளஸ் சிம்பிள் அண்ட் மைனஸ், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ இந்த பிளஸ் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து 2 ஆப்பரன்ஸ். ஓகே, ஆப்பரன்ஸ்னா என்ன அப்படின்னா, இங்க எக்ஸ் ஒய் அப்புறம் வந்து ஒரு ஆப்பரேட்டர் இருக்கா. ஸோ எக்ஸும் ஒய்ங்கிறது தான் வந்து ஆப்பரண்ட். அண்ட் அந்த ஆப்ரேட்டர் வந்து என்னன்னா, இங்க வந்து பிளஸ், இங்க மைனஸ், இங்க வந்து மல்டிப்ளிகேஷன், இங்க டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஓகே, ஸோ இது நம்மளோட பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கோட்குள்ள யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா வந்து இந்த அடிஷன் வந்து 2 ஆப்ரன்ஸ் ஆட் பண்றதுக்கு, சப்ட்ராக்ஷன் மைனஸ் பண்றதுக்கு, அண்ட் மல்டிப்ளை பண்றதுக்கு, டிவிஷன் வந்து டிவைட் பண்றதுக்கு. அண்ட் இந்த மாடுலஸ் வந்து எதுக்குன்னா ரிமைண்டரை கால்குலேட் பண்றதுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்டை வந்து செகண்ட் ஆப்பரண்ட் மூலமா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருமோ அதை நம்ம டைரக்டா வந்து இந்த மாடுலர் சிம்பிள் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து யுனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்துட்டு 2 ஆப்பரன்ஸ் பார்த்தோமா, எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. பட் யுனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னன்னா, ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அது வந்து ஒரு நியூ வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இது வந்து மைனஸ் மைனஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா, ஒரு வேரியபிளோட வேல்யூ இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒன்னா டிக்ரிமெண்ட் பண்ணும், லைக் டிக்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்ங்கிற வேல்யூ இருக்கு, அந்த ஹெச்சுக்கு வந்து நான் 5 அசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேல்யூ வந்து இந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா -1, அதாவது 4ன்னு வந்து மாறும். ஸோ இதுல வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட், பி டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து நம்ம அந்த பார்ட் வரும்போது நம்ம வந்து செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து எப்படின்னா டிக்ரிமெண்ட் மாதிரியே தான், பட் இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு வேரியபிளோட வேல்யூ 1 +1 அந்த மாதிரி ஆகும். ஓகேவா? அண்ட் யூனரி பிளஸ் ஆப்ரேட்டர் வந்து எதுக்குன்னா, ஒரு ஆப்பரண்டோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்கு. அதாவது பிளஸ் ஹெச்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு வரக்கு. அண்ட் யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர் வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ, அந்த ஆப்பரண்டோட நெகட்டிவ் வேல்யூ உங்களுக்கு அனுப்புறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மட்டும் பண்ண மாட்டோம். நம்ம வந்து சில வேல்யூஸை வந்து கம்பேரும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரிலேஷனல் கம்பேரிசன் வந்து பண்றதுக்கு வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஈக்குவல் டு வந்து 2 வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் நாட் ஈக்குவல் டு, இது வந்து எதுக்குன்னா வந்து 2 வேல்யூ வந்து விச் should not be சேம், அதுக்காக. அண்ட் லெஸ் தென், ஸோ ஒரு ஆப்பரண்ட் வந்து இன்னொரு ஆப்பரண்ட் விட லெஸரா இருக்கா அண்ட் கிரேட்டரா இருக்கா. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ விட நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷனால எழுதுறேன்னா நான் சொல்லணும், இந்த என்னோட வேல்யூ வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாதான் இந்த சோ அண்ட் சோ ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் செக் பண்றதுக்கு நம்ம லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். And the next is logical operators. So logical and logical are, logical not. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2 ஆப்பரண்ட்டுமே, அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து ட்ரூவா இருக்கு அப்படிங்கும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூவா வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் லாஜிக்கல் அண்ட், இந்த மாதிரி டபுள் அண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஜிக்கல் ஆர், இது என்னன்னா எய்தர் ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலும் ஆர் 2 வேல்யூமே ட்ரூவா இருந்தாலுமே லாஜிக்கல் ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெறைய கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அண்ட் சோ ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பாஸ் பண்ணி இது வந்து போத் வேல்யூஸ் வந்து ட்ரூவா இருக்கணும். அந்த மாரி எல்லாம் வந்துட்டு செக் பண்ற சமயத்துல இதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். அண்ட் லாஜிக்கல் நாட் அதாவது இது எப்ப யூஸ் பண்ணலாம்னா வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆப்பரண்ட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா. ஓகே ஃபால்ஸா இருந்ததுன்னா ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. இப்ப நம்ம நெறைய ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணோம். இங்க வந்து ஆப்பரேட்டர் பிரெசிடென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நான் வந்து நெறைய ஒரு ஒரு லைன்ல வந்து நெறைய ஆப்பரேட்டர்ஸ் குடுக்குறேன். A பிளஸ் B, B மாடுலஸ் C, C ஈக்குவல் டூ A அந்த மாரி எல்லாம் வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியும். ஓகேவா? அது 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 பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்துட்டு கோட் பண்ணி ஆகணும். பிகாஸ் A பிளஸ் B இன்டூ 5 அப்படின்னு வந்து குடுத்துட்டு அதுல வேல்யூ பாஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, A பிளஸ் B ஆட் பண்ணிட்டு, அப்புறம் அந்த வர வேல்யூ வச்சு 5யோட இன்டூ பண்ணுவோம். அது தப்பு. அந்த பிரெசிடென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சில ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாரி வந்து இருக்கிற பிரெசிடென்ஸ்க்கான டேபிள் தான் இது. ஸோ பிரசிடென்ஸ் லெவலுங்கிறது வந்து ப்ரையாரிட்டி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 14 வரைக்கும் குடுத்துருக்குன்னா, இதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுல இருக்கிற ஆப்பரேட்டர்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அசோசியேட்டிவிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிலே எனக்கு இந்த 3 ஆப்பரேட்டர் இருக்கு. பேரந்தசிஸ், அரே ஆக்சஸ், மெம்பர் ஆக்சஸ். ஸோ இந்த 3மே வந்து ஒரே லைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது ஃபர்ஸ்ட் வொர்க் ஆகணும்? அதாவது ஃபர்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, அப்ப வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட். அதாவது நான் A பிளஸ் B வந்து இந்த பேராந்தசிஸ்குள்ள குடுத்துருக்கேன். இன்டூ ஒரு அரே ஆஃப் 1 அந்த மாரி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகணும்னா, A பிளஸ் B தான் வந்து கால்குலேட் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இன்டூ அந்த அரே ஆஃப் 1 கூட வந்து இன்டூ பண்ணணும். ஸோ அந்த மாரி லெஃப்ட்ல இருந்து ரைட் போறதுக்கான அசோசியேட்டிவிட்டி இது. ஸோ சேம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இது. செகண்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா, நம்ம வந்து இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், யூனரி ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர், டெர்னரி ஆப்பரேட்டர் இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். அண்ட் ஃபோர்த் தான் வந்து நமக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன். அதுக்கு முன்னாடியே இந்த யூனரி ஆப்பரேட்டர்ஸும் அண்ட் இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்துரும். அதுக்கப்புறம் தான் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். அண்ட் ஃபிஃப்த் வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்கிறது வந்து என்னன்னா பிட் வைஸ் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் தான் கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி செக்ஸ், அப்புறம் பிட் வைஸ் அண்ட் ஆர், எக்ஸ் ஆர், லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், அப்புறம் டெர்னரி கண்டிஷனல். அதுக்கப்புறம் தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்னா ஒரு இதுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்றது, வேரியபிளுக்கு அசைன் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்பரேட்டர் பிரசிடென்ஸ். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஒரு கால்குலேட்டிவான ப்ரோக்ராம் நம்ம எழுதும்போது வேல்யூஸ் வந்து கரெக்டா, ஏன்னா நம்ம வந்து சும்மா நோட்ல வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதுக்கான வேல்யூ கரெக்டா வர மாதிரி தான் இருக்கும். பட் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது இந்த பிரசிடென்ஸும் அசோசியேட்டிவ் தெரிஞ்சாதான் எந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எப்போ எது எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ பீப்புள். Okay, here is a problem statement. Curly, an electrical engineer, wants to help her community understand their electricity bills. She decides to create a program that calculates electricity bills based on their tiered pricing system. The billing structure is as follows. For the first 100 units, it is rupees 5 per unit, and for the next 100 units, it is 7 per unit, and for units above 200, it is like 10 per unit. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து சியில் வந்து எழுத போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். யா ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ், ஓகே, இப்போ வந்து நான் 3 டயர் ஆஃப் ப்ரைசிங் சிஸ்டம் சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்மளால வந்து உள்ளே போக முடியாது. அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது வந்து இஃப், இஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப். ஓகேவா? ஸோ இது எல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து செப்பரேட்டாக எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் நம்ம இதுலேயே வந்துட்டு இதுலேயும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுங்க வந்து என்னென்னா, இஃப்ல வந்து நம்ம ஒரு கண்டிஷனை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் அந்த ஒரு பாடி ஆஃப் கோட்குள்ளே போகும். இல்லைன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே போகும்.
ஸோ இது வந்து இஃப், அதாவது ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். 2 கண்டிஷன் செக் பண்ணணும்னா நீங்க இந்த இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட் இஃப் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ ஆகணும். லைக் இதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 யூனிட்ஸ்க்குள்ள நம்மளோட அந்த பிரைசிங் வந்து இல்ல, யூனிட்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம அடுத்ததுக்கு போகணும். அடுத்ததுக்குள்ளன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகணும். இஃப் இன்கேஸ் நான் இன்னொரு இது போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, லைக் அடுத்து வந்து ஃபார் யூனிட்ஸ் எபோவ் 400 அந்த மாதிரி இன்னொன்னு கொடுத்துருந்தா அது அப்புறம் திருப்பி இன்னொரு எல்சிஎஃப் குள்ள போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிஷன்ஸா வந்து போட்டுட்டே இருக்கிறதுக்கு தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். சரி வாங்க நம்ம இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் போட போட வி வில் கெட் டு நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஹெடர் stdio.h எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் int main, யா. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ வந்து நான் யூசர் கிட்ட இருந்து நீங்க எவ்வளோதான் வந்து யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த வேரியபிள் வந்து நான் ஃப்ளோட் டேட்டா டைப்ல வந்து மென்ஷன் பண்றேன், யூனிட்ஸ் கன்சியூம்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் பில் இருக்கும் இல்லையா, அந்த பில்லை வந்து நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கும் வந்து ஃப்ளோட் பில். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும், அப்பதான் யூசர்னால என்டர் பண்ண முடியும். அதுக்கு வந்து printf யூஸ் பண்றேன். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எனக்கு printf மூலமா ஒரு டெர்மினல்ல வந்துட்டு வந்துடும் ப்ராம்ப்ட். அதில் ஒரு வேல்யூ தருவாங்க. அந்த வேல்யூவை நான் ஸ்கேன் பண்ணி எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும்னா இந்த யூனிட்ஸ் கன்சியூம்டுங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ ஸ்கேன்எஃப். ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் வேரியபிள், இது ஃப்ளோட் அப்படின்னா நான் இங்கே என்ன ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும், ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் %f. இங்கே வந்து ஆம்பர்சன் போட்டு நான் வந்து யூனிட்ஸ் கன்சியூம்ட வந்துட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, அதாவது என்ன சொல்றோம் ப்ரோக்ராம் கிட்டன்னா, யூனிட்ஸ் கன்சியூம்டு வேரியபிள் ஒன்று வச்சிருக்கேன், அதுலயே இந்த வேல்யூவை நீ வாங்கி போடு அப்படின்னு வந்து சொல்றோம் கம்ப்யூட்டர் கிட்ட. ஓகே, இஃப் இப்பதான் வந்து நிறைய கண்டிஷன்ஸ், நம்ம 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, 3 கண்டிஷன்ஸும் செக் பண்ணி அதுல வந்து பில் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, என்னோட கன்சியூம்டு யூனிட்ஸ் வந்து 100க்குள்ள இருந்துச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் 5 100க்குள்ள இருந்ததுன்னா அது வந்து 5 rupees. அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா, இஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு அது வந்து which is less than and equal to 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ள கண்டிஷனை நம்ம பாஸ் பண்றோம். இதுதான் கண்டிஷன். அதாவது யூனிட்ஸ் கன்சியூம்டு வந்து இங்க பாத்தீங்களா நம்ம என்ன ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சு அப்படின்னா இங்க சர்டைன் உள்ள வந்துட்டு இந்த ஒரு பிளாக், ஓகேவா, இந்த இஃப் பிளாக், இதுக்குள்ள நம்ம வந்து சில பில்லை வந்து கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஸோ நான் சொன்னேன் இல்லையா நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு எல்சிஃப் போட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, 101லேருந்து 200க்குள்ள, அதாவது நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸா இருந்துச்சு அப்படின்னா 7 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, யூனிட்ஸ் கன்சியூம்டு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 200 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இதுக்குள்ள பில் வந்து கால்குலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஃபைனல் என்ன, ஃபைனலா வந்து இந்த யூனிட்ஸ் தான் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர எல்லா யூனிட்ஸ்க்கும் இதே தான், அதனால வெறும் எல்ஸே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து இன்னொரு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல வந்து பில் என்னவா இருக்கும், ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பில் என்னவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு ₹5 அப்படின்னா 100 into 5 தானே இருக்கும். அதாவது யூனிட்ஸ் கன்சியூம்ட் இன்டூ 5. அப்போ யூனிட்ஸ் கன்சியூம்ட் இன்டூக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா, இன்டூ 5. ஓகே, இப்போ இங்க வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்றோம். எவ்வளோ வேல்யூ வருதோ அதோட இன்டூ 5, அதுதான் வந்து இதோட பில்லு. ஓகே, நெக்ஸ்ட் எல்சிஃப் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து யூனிட்ஸ் கன்சியூம் வந்து 100க்கு மேல இருக்கு, ஆனா 200க்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, பில் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 100க்கு வந்து 100 இன்டூ
5 rupees. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு 100 இருக்கும் இல்லையா? அதாவது யூனிட்ஸ் கன்சியூம்ட் மைனஸ் 100. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 100 தான் இங்க எடுத்துட்டோம் இல்லையா? அந்த மைனஸ் 100 இன்டூ என்ன அப்படின்னா 7. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் 100 வந்து 5 ஆல இன்டூ பண்ணிக்க போறேன். அப்புறம் ஃபைனல் யூனிட்ஸ் கன்சியூம்டு இருக்கும் இல்லையா? அதோட வந்துட்டு 100 மைனஸ் பண்ணா மீதி அமௌண்ட் இருக்கும் இல்லையா? அது வந்து இன்டூ 7. அப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு பாரந்தசிஸ்குள்ள வருமா? இது ஒரு செப்பரேட் ஆபரேஷன். இது ஒரு செப்பரேட் ஆபரேஷன். இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இது வந்து எப்படி நடக்கும்னு நான் சொல்றேன். இங்க ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும்னா, இந்த பாரந்தசிஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் தானே வரும். அதுவும் இல்லாம வந்துட்டு பாரந்தசிஸ்குள்ள இருக்கிறது என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுலயும் வந்து பாரந்தசிஸ்குள்ள வந்துட்டு மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா அதை பொறுத்து வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ஸும் அசோசியேட்டிவிட்டியும் ஒர்க் ஆகும். ஸோ இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும்னா 100 into 5 இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் யூனிட்ஸ் கன்சியூம்டு எவ்வளவோ அவ்வளோ அது வந்து மைனஸ் 100 இது வந்து செகண்டா நடக்கும். அதாவது இந்த பாரந்தசிஸ் வந்து செகண்டா நடக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அந்த வேல்யூ இன்டூ 7 வந்து அடுத்து தேர்டு நடக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும், இந்த பாரந்தசிஸ்க்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்றது ஃபோர்த்தா நடக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து ஆபரேட்டர் ப்ரையாரிட்டியும் நம்ம அதுக்கான அசோசியேட்டிவிட்டி, அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்டா ரைட்ல இருந்து லெஃப்டா அதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எல்ஸ் வந்து என்னன்னா 100ம் இல்ல 200ம் இல்ல 200க்கு மேல போயிருச்சு அப்படின்னாலே 10 ரூபாய் பெர் யூனிட். ஸோ அப்போ பில் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் 100க்கு வந்து 5 ரூபி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து 5 கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்த 100 வந்து என்ன அப்படின்னா 7. ஓகேவா? அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து யூனிட்ஸ் கன்சியூம்டு வந்து மைனஸ் 200. ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து என்னன்னா அது இன்டூ 10 rupees. ஓகேவா? இது போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு பாரந்தசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க என்ன நடக்கும்னா இதையும் ஆட் பண்ணணும், அப்புறம் இதையும் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ இங்க என்ன நடக்கும்னா இது ஃபர்ஸ்ட் நடக்கும், இது செகண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் யூனிட்ஸ் கன்சியூம்டு மைனஸ் 200 நடக்கும், அப்புறம் அதோட வேல்யூ இன்டூ 100 இன்டூ 10 வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து பில் கால்குலேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ் இது வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஃபைனல் பில்லு வந்து வந்துடும். ஓகேவா? அந்த பில்லை வந்து நான் printfல வந்து போடணும். ஸோ printf டோட்டல் பில்லு என்ன அப்படின்னு வந்து போடலாம். டோட்டல் பில் ருப்பீஸ்ல விச் இஸ் என்னன்னா பர்சன்டேஜ் நான் வந்து ருப்பீஸ்ல வந்துட்டு ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கொடுத்து .2f அப்படின்னு கொடுத்தா என்னன்னா எனக்கு வந்து வர்ற வேல்யூ வந்து 2 டெசிமல் பிளேசஸ்க்கு, அதாவது டாட்டுக்கு அப்புறம் இருந்து 2 டெசிமல் பிளேஸ் மட்டும் வந்துட்டு எனக்கு வியூ பண்ணி காட்டுன்னு சொல்றேன். ஏன்னா ஃபுல்லா வந்து வர வேணாம், எனக்கு அது மட்டும் வந்து வியூ பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து பில்லை வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஸோ நம்ம வந்து இந்த டயரிங் பேஸ்டு பில்லிங் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம வந்து இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒவ்வொரு கண்டிஷனாக கொடுத்து அதில் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ் யூஸ் பண்ணி வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு வந்து செக் பண்ணியிருக்கோம். லெட் மீ கம்பைல் திஸ். நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஐ எம் கிவிங் இட் 200. ஸோ 200னா எங்கே வந்திருக்கும்னா இந்த எல்சிஃப் வந்து ரன் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து 1200 rupees வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் 500 வந்து கொடுக்கணும். ஸோ திருப்பி நான் ரன் பண்ணுறேன். யூனிட்ஸ் கன்சியூம்டு வந்து 500. ஸோ 4200. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வந்திருக்கும்னா இந்த எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் 100 ஆர் 70 தரலாம். ஓகே. ஸோ 100க்குள்ளே இருக்கு அப்படின்னா இந்த இஃப் வந்து ரன்.
ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு எல்ஸ் இஃப் ஆட் பண்ணி, இன்னொரு பில்ல வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். லெட் இட் பி உங்களுக்கான இது வந்து ஒரு வொர்க் அவுட். ஸோ ஃபார் யூனிட்ஸ் above 300 it should. ஸோ இங்க வந்து பில் என்ன அப்படின்னா 15 rupees per unit. ஓகேவா? இந்த ஃபைனல் இதை வந்து நீங்க எனக்காக வந்து பண்ணிட்டு யூ கேன் ஆர்கனைஸ் த கோட் இன் கமெண்ட் செக்ஷன் அண்ட் நீங்க வந்து அதோட வேல்யூஸை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி போடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ லெட் மீ நோ ஹவ் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, until then stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.